பொதுவாக நாட்டு மக்கள் போர்க்காலங்களிலும் வாழ்விழந்தவர்களாக கருதப்படும் பொழுது பிற நாட்டு மக்கள் அவர்களை அகதிகளாக ஏற்றுக்கொண்டு சமத்துவ நீதியை போதித்து சமத்துவபுரம் என்றெல்லாம் அமைத்து சிறந்த சட்டங்களை எல்லாம் இயற்றியிருக்கிறார்கள். கோயிலில் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால், நாட்டிலும் ஆட்சி நடைபெற என்றால் மக்கள் வேண்டும். மக்களுடைய நீதியை நிலைநாட்டினால்தான் நாடு நல்லறம் கண்டதாக அர்த்தம். அது எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த நாட்டு மக்களுக்காக கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்களும் அவருடைய அம்சம்தான். சனி பகவானுடைய வழிபாடை நான் சுருக்கமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவர் காலுக்கு அதிபதி என்பதால் நலிந்த தேகத்துக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆடை வாங்கி தருவது, அன்னதானம் செய்வது, குளிர்காலங்களில் அவர்களுக்கு போர்வை வாங்கி தருவது, பாத அணியை வாங்கி தருவது, விலங்குகளுக்கு உணவளிப்பது, இதெல்லாம் சனிபவனுடைய சாலச்சிறந்த தர்மங்களில் ஒன்றாக நான் இங்கே கருதி கொள்ளுகிறேன். 7:30 சென்னை கண்டமிஷனை எல்லாம் கண்டு பயப்பட வேண்டாம். அருகிலுள்ள ஆலயங்களில் காலபைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்கள், இல்லையா அன்னதானம் செய்யுங்கள். பொதுவாக நம்முடைய மரபில் தாலி கட்டும் பழக்கம் திருமணத்தில் உண்டு. அது காலத்துக்கேற்ப சில தர்ம முறைகள் எல்லாம் மாறி வரும். காலத்துக்கேற்ப சில தர்ம முறைகளாம் மாறி வரும். அதை நாம் கொண்டுதான் ஆக வேண்டும். பகுத்தறிவு திருமணத்தை இவர்தான் போதிக்கிறார். ஆரம்ப காலத்தில் பாலிய விவாகம், உடன்கட்டை ஏறுதல் எல்லாம் முடியாட்சியில் உண்டு. அதையெல்லாம் போக்கிய பெருமகனார். ஒவ்வொரு அரசர்கள் தங்களுடைய சிறப்பான திட்டங்களை வகுக்கும் போது சமூக நீதியை போற்றும் வண்ணம் ஏனைய அரசர்கள் எல்லாம் நம்முடைய உலகத்திலும் சமூகத்திலும் வீட்டிலும் நாட்டிலும் பகுத்தறிவை வளர்ப்பது இவர்தான். சதி கொடுமை என்று கிடையாது, உடன்கட்டை ஏறுதல் என்று கிடையாது, இதையெல்லாம் போக்கியவர் இவர்தான். பாலிய விவாகத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் கர்மவினை பயனால் கணவனை இழந்து விடுவாள் பெண். மறுமணத்தை ஆதரிப்பவர் இவர்தான். மற்றொன்று, விதவை திருமணம் இவர்தான் ஆதரிக்கிறார். அநேக நன்மைகளை இவர் செய்வதால் இவர் தர்ம தேவதை தான். ஜோடம் பார்ப்பவர்கள் சில சூழல்களில் புத்தகம் படித்துவிட்டு சனிபகவானுடைய அசுப பலன்களை எல்லாம் சொல்லி அச்சுறுத்துகிறார்கள். அதெல்லாம் கூடாது. சுப பலனுக்கும் நிலைத்த நற்பலனுக்கும் இவர்தான் காரகன். ஒருவர் ஏழையாக பிறக்கலாம், கல்வி கற்கலாம், மெத்த மேதாவி ஆகலாம். அதெல்லாம் கல்வி அறிவுதான். ஒருவர் சொல்லி ஒருவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. வாழ்க்கையில் அனுபவ கல்வி இவர்தான் நமக்கு போதிக்கிறார். அனுபவம் தான் சிறந்த ஞானம் என்றும் சிறந்த குரு என்றும் ஆத்மவாதிகள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் பின்னொரு காலத்தில் வந்துவிட்டார்கள். கடைநிலை ஊழியர்களை காப்பவர் இவர்தான். சில ஆன்மீகவாதிகளை நான் இங்கே சொல்லலாம். குருநானக், வள்ளலார், விவேகானந்தர் என்றெல்லாம் பெரும் புரட்சி செய்தவர்கள். சமயத்தில் சமய ஒற்றுமையை பேணுபவர்கள் இவர்களெல்லாம் இவருடைய அம்சமாக நான் எண்ணிக்கொள்கிறேன். இது என்னுடைய சுய கருத்து. இதில் ஏதேனும் குறை இருந்தால் அதை நான் திருத்திக் கொள்வேன். ஆகவே நம்முடைய சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வணங்க வேண்டும். காகம் அவருடைய வாகனம் என்பதால் காகக்கு உணவு வைப்பது மட்டுமல்ல, பறவைகளை வளர்ப்பது, விலங்குகளை ஆதரிப்பது, வன சட்டத்தை பாதுகாப்பது, இதுவையெல்லாம் சனி பகவானுடைய சால சிறந்த குணங்களில் ஒன்றாக நான் இங்கே கருதி கொள்கிறேன். சனி பகவானை வணங்க வேண்டும் என்றால் அவருடைய நாமாவளி உண்டு, அதையெல்லாம் போற்றி புகழ வேண்டும். காயத்ரி மந்திரம் உண்டு, அதையெல்லாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சனி பகவானுடைய காணொளியை சுருக்கமாக இங்கே நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து வருவது ஒரே கிரகம் என்றும் அது உருவம் இல்லை என்றும் நிழல் கிரகம் என்றும் கருதப்படும் ராகு கேது. ராகு கேது கதையோடு நான் அதை ஆரம்பிப்பேன். அந்த ராகு கேது பலனை காணொளியில் இணைந்தே நான் பகிரப் போகிறேன். அறிந்தவர், தெரிந்தவர், விரும்புபவர், பார்ப்பவர் வணக்கம். பொதுவாக ஜாதகத்துடைய காரகத்துவம், குணம், பண்பு, இயல்பு எல்லாம் சொல்லி வந்தாலும் அன்பர்கள், நண்பர்கள் அனைவரும் கோயிலைத்தான் மிகையாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். சனி பகவானுடைய அதிதேவதை யமதர்மன் என்று ஜாதகத்தில் உண்டு. பொதுவாக யமதர்மன் கோயில் எல்லாம் பெரும்பாங்கு இல்லை. ஆனால் ஒன்று உண்டு. மதுரையில் அழகர் கோயில் யமதர்மன் கட்டியதாக தலவரலாறு குறிப்பிடுகிறது. காலபைரவர் இருக்கின்ற ஆலயம் எல்லாம் சனி பகவானுடைய கோயிலாக நாம் கருதி கொள்ள வேண்டும். சிறப்பான கோயில்கள் சிலவற்றை நாம் இங்கே சொல்ல வேண்டும். திருநள்ளாறு அனைவருக்கும் தெரியும். குச்சனூர் அந்த கோயில்தான். அதே நேரத்தில்
ஹரிச்சந்திரன் நலமகாராஜா வணங்கிய கோயில்கள். காசியில் தவம் செய்ததால் காசி விஸ்வநாதர் காலபைரவர் கோயில். மதுரையில் திருப்பாச்சேத்துறை என்ற ஒரு கோயில் உண்டு. அங்கு இரட்டை பைரவராக அருள்பாலிக்கிறார். பொதுவாக அந்த பகுதியில் இடைக்காடார் என்ற நவகிரக கோயில் உண்டு. அந்த ஸ்தலமும் இவருடைய ஸ்தலமே. மதுரையில் முக்தீஸ்வரர் கோயில் நவகிரகம் கிடையாது. அந்த கோயிலும் இவருடைய ஸ்தலமாக கருத வேண்டும். ஏனென்றால் அங்கே நவகிரகத்துக்கு வேலை கிடையாது. அங்கே அவரே சுவாமி காலபைரவராக தீட்சணியமாக அருள்பாலிக்கிறார். திருக்கடையூர் கோயில் ஆயுஷோமம் செய்கின்ற கோயில் என்பதால், ஆயில் காரகன் என்பதால் அந்த கோயிலை நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். மார்க்கண்டேயனுக்கு உச்சகட்ட ஆயிலையும் சிரஞ்சி பதவியையும் அந்த சுவாமி அருள் புரிந்தார். ஆகவே அந்த கோயில். திருப்பத்தூர் யோக பைரவர் காரைக்குடி வழி. சீர்காழியில் சட்டைநாதர். 51 சக்தி பீடங்களில் கோயில்களில் 8 திக்குக்கும் காவலாக காலபைரவரே இருக்கிறார். மேலும் நம்முடைய மதுரையில் பல கோயில்கள் சொல்லலாம். இன்மேல் நன்மை தருவார் கோயிலில் சிறப்பான பூஜை காலபைரவருக்கு நடந்து வருகிறது. அந்த கோயில். புதுமண்டபத்தில் ஒரு கோயில் உண்டு. மதுரை வாழ் மக்களுக்கு தெரியும். அந்த கோயில் காலபைரவர் கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கநாதர் கோயில் சுற்றி வரும்பொழுது அங்கே ஒரு பாதாள பைரவர் என்று உண்டு. தெப்பக்குளத்தில் ஒரு காலபைரவர். இப்படி காலபைரவர் இருக்கின்ற இடமெல்லாம் சனி பகவானுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். கால பைரவரை எப்படி வணங்குவது என்று அடுத்த காணொளி. சனி பகவானுடைய வணக்கம் சனிக்கிழமை கோயில் சென்று பொதுவாக வேத மார்க்கத்தில் திதி தர்ப்பணம் ஈமக்கடன் செய்வதெல்லாம் சனி பகவானுடைய குணலட்சணங்கள், வழிபாடு முறைகள். தீர்த்த யாத்திரை, நதி யாத்திரை இவையெல்லாம் சனி பகவானுடைய. பொதுவாக கடல் சார்ந்த பகுதி இவையெல்லாம் சனி பகவானுடைய வழிபாடு ஸ்தலங்களாக நான் இங்கே கருதி கொள்கிறேன். அது நீத்தார் பெருமை என்று திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறார். நீத்தார் என்றால் நம்முடைய முன்னோர்களைத்தான் அவர் சொல்கிறார். வாழ்வாங்கு வாழ்பவரை வையத்துள் தெய்வமாக கருதப்படுவார்கள் என்று சொல்வதெல்லாம் இவருடைய தனிச்சிறப்பு. சுருக்கமாக சனி பகவானுடைய வழிபாடு என்னவென்றால், ஏழைகள், முதியவர்கள், அனாதைகள், உணவுக்கு வழி இல்லாதவர்கள் எல்லாம் நாம் ஆதரித்தால் சனி பகவானுடைய பூரண கடாட்சம் கிட்டும். நீதியானவர், நேர்மையானவர். இந்த ஏழரை சனி, கண்டமச் சனி எல்லாம் பயப்பட வேண்டாம். நம்மால் முடிந்த தான தர்மங்கள் செய்தாலே அவர் நம்மளை ரட்சிப்பார். பொதுவாக சனி பகவானுடைய அம்சத்தில் தான் அநேக சித்தர்கள் நீண்ட ஆயுளோடும் கற்ப காலமாகவும் இருக்கிறார்கள். காகபுஜண்டர் சனி பகவானுடைய அம்சமாக சித்தர்களுடைய வரிசையில் கருதப்படுகிறார். ஆகவே சனி பகவான் சிறந்த தர்மத்தை போதிப்பவரால் அவரை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். பொதுவாக இன்று கடகராசிக்கு அஷ்டமத்து சனி, மகர ராசி கும்பராசிக்கு ஜென்ம சனி, மீன ராசிக்கு ஏழரை சனி என்றெல்லாம் சொல்வது உண்டு. விருச்சிக ராசிக்கு கண்டம சனி. எல்லாம் பயப்பட வேண்டாம். வாரம் ஒரு முறையாவது அவர் ஆலயம் செல்லுங்கள், தீபம் ஏற்றுங்கள், இல்லை என்றால் அன்னதானம் செய்யுங்கள். முதியவர்களை, ஏழைகளை ஆதரியுங்கள். அனாதை குழந்தைகளை ஆதரியுங்கள். வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள். நம்மால் முடிந்த உணவு, உடை, இருப்பிடத்தை மிகையாக தர இயலாது. அதனால் ஒருவேளை உணவாவது வாங்கி தருவது அவருடைய திவ்ய கடாட்சத்தை அருள்பாலிப்பதாகும். அதுவும் இல்லையா, நாம் ஓம் சனீஸ்வராய நமக என்று அன்றாடம் சொல்ல வேண்டும். இந்த சனி பகவானுடைய பெயரை சொல்லி வசைப்பாடுவார்கள். அது கூடாது. சனி பகவான் ஒரு தர்ம தேவதை என்பதால் சனி பகவானை நாம் போற்ற வேண்டும். ஆகவே அதை கண்டெல்லாம் அச்சப்பட வேண்டாம். அடுத்து நவகிரக பலன்கள் நிறைவு செய்தவுடன் புத்தாண்டு ராசி பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் என்று தொடர்ந்து காணொலியை நான் பதிவிட்டு வருவேன். என்னுடைய குருநாதருடைய அருளாலும், அகத்தியருடைய அருளாலும், திருமூலர் பெருமான் அருளாலும், எம்பெருமான் ஈஸ்வரன் பெருளால் அருளாலும் நான் இதை தொடர்ந்து பதிவிடுவேன். இந்த காணொலியை தொடர்ந்து காணுங்கள். நமது சனி பகவான் ஒரு திறமை வாய்ந்தவர் என்பதால் அதை கண்டு யாரும் அச்ச வேண்டாம். இந்த அர்த்தாஷ்டம சனி, கண்டம சனி, ஏழரை சனி எல்லாம் கண்டு கலங்க வேண்டாம். இவையெல்லாம் ஜோடத்தில் சொல்கின்ற பொது விதிதான். நீடித்த ஆயுள் வேண்டும் என்றால் சனி பகவானுடைய அருள் வேண்டும். அந்த சனி பகவானுடைய அம்சமாக சித்தர்கள் எல்லாம் கருதப்படுகிறார்கள். ஆகவே சித்தர் சேத்திரத்தை தொடர்ந்து வணங்கி வந்தாலே இவருடைய தயவு தாட்சணியம் எல்லாம் கிடைத்துவிடும். ஆகவே தொடர்ந்து இந்த காணொலியை காணுங்கள். இதில் வைணவ் சாஸ்தா என்ற ஒரு யூடியூப் வழியாக தான் இந்த ஜோடத்துடைய கருத்துக்களை நான் என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை, அனுபவத்துக்கு எட்டியவரை பகிர்கிறேன். இதில் ஏதேனும் குறை இருந்தால் அதை நான் திருத்திக் கொள்வேன்.
ஆகவே இதனுடைய ஜோட கருத்துக்கள் எல்லாம் பொதுவான கருத்துக்களை தவிர பிற யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இதில் ஏதேனும் குறை இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். ஜோதிட கேள்விகளுக்கு நான் என்னால் முடிந்தவரை பதில் அளிப்பேன் என்று இந்த காணொலியில் உங்களுக்கு பதிவிட்டுக் கொள்கிறேன். இது ஞானக்கலை ஜோதிடம் 64. நன்றி, வணக்கம். அனைவரும் ஆதரவு தாருங்கள், தொடர்ந்து காணுங்கள். அடுத்து வருவது ராசி பலன், புத்தாண்டு ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன். சிறப்பாக அனைத்து ராசிகளும் நலமோடு வாழ்வதற்கு எல்லாமல்ல எம்பெருமான் ஈசனையும் என் குருநாதர் அகத்தியரையும் திருமூலர் சித்தரையும் வணங்கி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மிக மிக நன்றி.